ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள விவசாயம் சார்ந்த பயனுள்ள தகவலை நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இந்த வெள்ளைப்பூச்சி என்ன இருக்கலாம், இந்த பப்பாளியில எல்லாம் இருக்க அந்த வெள்ளைப்பூச்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெள்ளைப்பூச்சி என்ன பண்ணுதுன்னா, முக்கியமா இந்த வாழையோ பப்பாளியோ கொய்யாவோ அந்த மாதிரி இதோட தோல் இருக்குல்ல, தோலை ஃபுல்லா சேதப்படுத்தி அந்த பப்பாளி வந்து சைஸ் பெருசாகாம அப்படி சின்னதாயிருது. அதே மாதிரி அந்த தோல் வந்து இப்படி பழுத்தோன்னு இப்படி இழைச்சாலே வந்துடும். அப்பனா தோல் போச்சுன்னா பப்பாளி போச்சு, எல்லாமே போச்சு. அதே மாதிரி அந்த மரத்தோட கொண்டை இருக்குல்ல, கொண்டே ஃபுல்லா டேமேஜ் பண்ணி கொண்டை போச்சுனாலே பப்பாளி டேஸ்ட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. இருக்க பப்பாளி வேஸ்ட், மொத்த மரமே வேஸ்ட். இதே மாதிரி எனக்கு ஒரு 10-20 மரம் கிட்ட பப்பாளி மரம் வேஸ்ட்டாக இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளைப்பூச்சி வந்தா தொடக்கத்திலே உங்க மரத்துல உள்ள வெள்ளைப்பூச்சியை ஏதோ மருந்தோ, இயற்கை மருந்தோ இல்ல ரசாயன மருந்தோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி இந்த வெள்ளைப்பூச்சியை சுத்தமா போக வச்சிருங்க. இல்லைன்னா அந்த வெள்ளைப்பூச்சி வந்து உங்க மரத்தையும் அந்த காய்களையும் ஃபுல்லா சேதப்படுத்திடும். ரெண்டுமே வீணா போயிடும். நான் இதுக்கப்புறம் என்ன காட்டுறேன் பாருங்க, எனக்கு தோட்டத்துல உள்ள பப்பாளி எத்தனை பப்பாளி ஆயிருக்குன்ட்டு. என்ன பாருங்க, வெள்ளைப்பூச்சினால சேதமான பப்பாளி மரத்தை என்ன பாருங்க, மொத்தமும் மரமும் டேமேஜ், அவ்வளவு பப்பாளியும் வேஸ்டா போச்சு. இந்த ஒரு மரமா. அப்புறம் இங்க பாருங்க, இந்த மரத்துல கொண்டே இல்லை, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, இந்த மரம் சுத்தமா அவுட் ஆயிட்டு. அப்புறம் இந்த மரம் சுத்தமா, இந்த மரம் அப்படி. இதே மாதிரி ஒரு 20 மரத்துக்கு மேல வேஸ்டா போச்சு. அதனால இந்த வெள்ளைப்பூச்சில இருந்து கவனமா இருங்க. இது ரொம்ப ஆபத்தான பூச்சியாகும். கண்டிப்பா சேஃப்டியா இருங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.